அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் 2வது நாளை எட்டியுள்ள நிலையில் கன்னியாகுமரியில் பேருந்து போக்குவரத்து எப்படி இருக்கிறது என்பது குறித்து செய்தியாளர் மனுவிடம் விவரங்களை கேட்கலாம். மனு, கன்னியாகுமரியை பொறுத்தவரைக்கும் பேருந்து இயக்கம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கா? இப்ப வரைக்கும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கணும், ஆனா எவ்வளவு பேருந்துகள் இயங்கி வருது? கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, அதாவது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 பணிமனைகள், அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய 12 பணிமனைகளிலிருந்து 840 பேருந்துகள் தினசரி இயக்கி வருகிறது. இந்த பேருந்து என்பது நேற்று துவங்கி, அதாவது அரசு பேருந்து ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நேற்று முதல் துவங்கிய இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நேற்று முதல் கட்டமாக 70% பேருந்துகள் இயக்கி வந்த நிலையில் மாலை நேரத்தில் அது 90% பேருந்துகள் இயக்கி வந்தது. இந்த நிலையில் இன்று 2வது நாளாக இந்த போராட்டம் என்பது, வேலைநிறுத்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பணிமனையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் தினசரி இந்த பேருந்து நிலையத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய பேருந்து உள்ளது. குறிப்பாக கேரளம் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் வந்துதான் செல்கிறார்கள். இங்கு இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் என்பது 54 பேருந்துகள் தினசரி இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் இந்த இயக்கக்கூடிய பேருந்துகளை இயக்குவதற்காக 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அதாவது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தான் இந்த பேருந்து நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். அதில் நேற்று, அதாவது 60% ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் தற்போதும் இந்த பேருந்து நிலையத்தில் வேலை பார்த்து வருவதாகவும், மீதி இருக்கக்கூடிய ஊழியர்கள் தினசரி தினக்கூலி அடிப்படையில் தற்போது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் இயக்கி வருவதாகவும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். இந்த பேருந்து நிலையத்தில் இன்று காலையிலிருந்து, அதாவது 3 மணியிலிருந்து இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் தற்போது வரை முறையாக இயக்கி வருகிறது. ஆனால் இந்த பேருந்துகளில் பயணிப்பதற்காக மக்களுடைய கூட்டம் என்பது சற்று குறைவாகத்தான் நமக்கு காண முடிகிறது. இதுபோல்தான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில், மார்த்தாண்டம், கொளுத்துறை, குளச்சல், திருவட்டாறு போன்ற பேருந்து நிலையத்திலிருந்தும் இன்றும் பேருந்துகள் வழக்கம் போல், அதாவது நேற்று இயக்கியது போல் 85-90% பேருந்துகள் தற்போது இயக்க துவங்கியுள்ளது. பேருந்துகள் இயக்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் தற்காலிக தொழிலாளர்களை வைத்து தற்போது பேருந்துகளை இயக்கி வரும் நிலையில் இன்று காலையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிமனைகள் முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊழியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டமும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவதற்காக திட்டம் வகுத்துள்ளது. 10 மணி முதல் இந்த போராட்டம் என்பது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நடைபெற உள்ளது. போராட்டம் ஒருபுறம் இருந்தாலும் கன்னியாகுமரியில வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுதுன்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனு.